வெல்கம் டு விஸ்டம் பட் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஷேர் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வீக், அதாவது 3rd வீக் ஜூலை 2021 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4th ஜூலை 2021 கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்லைனர்ஸாக தான் பார்க்க போகிறோம். 2020க்கான டியூட்ஸே வாலே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அவார்டு வாங்கியிருக்க இந்தியர் யாருன்னா சித்தார்த் வரதராஜன் ஃபார் HR பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட். ஓகேங்களா, ஹியூமன் ரைட்ஸில் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற ஜேர்னலிஸ்ட்டுக்கு டியூட்ஸே வாலே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அவார்டு கொடுக்குறாங்க. 2020 வாங்கின இந்தியர் யாருன்னா சித்தார்த் வரதராஜன். டியூட்ஸே வாலே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அவார்டு சித்தார்த் வரதராஜன் 2020. ஓகே, அடுத்து மாநிலத்தின் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில சாலைகளுக்கு இணையாக 800 கிலோமீட்டர் தூரம் மூலிகை சாலை, அது மூலிகை சாலை அமைக்க உள்ள மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேஷ். ஹெர்பல் ரோடு. ஓகேங்களா, மாநில தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவேஸ் மற்றும் மாநில சாலைகளுக்கு இணையாக 800 கிலோமீட்டர் தூரம் மூலிகை சாலை அமைக்க உள்ள மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல் லக்னோ. சிஎம் பார்த்திங்கன்னா யோகி ஆதித்யநாத். கவர்னர் அனந்திபென் பட்டேல். உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல் லக்னோ. சிஎம் யோகி ஆதித்யநாத். கவர்னர் அனந்திபென் பட்டேல். அடுத்து மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் CFA ஃப்ராங்க் பதிலாக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கரன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா இக்கோ. ஓகேங்களா, வெஸ்டர்ன் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ். ஓகே, வெஸ்டர்ன் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் CFA ஃப்ராங்க்ன்ற கரன்சி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்பட்ட கரன்சி என்னென்னா இக்கோ. ஓகேங்களா, அடுத்து காந்தி சிட்டிசன்ஷிப் எஜுகேஷன் ப்ரைஸ் ஏற்படுத்திய நாடு போர்ச்சுகல். போர்ச்சுகல் நாட்டில் காந்தி சிட்டிசன்ஷிப் எஜுகேஷன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இந்தியாவின் முதல் ஃபுட் ப்ராசஸிங் மாநாடு 2020 நடைபெற்ற நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லடாக். இந்தியாவில் ஃபுட் ப்ராசஸிங் மாநாடு நடந்திருக்கு 2020. அதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு நடந்த ஃபுட் ப்ராசஸிங் மாநாடு லடாக்கில் நடந்திருக்கு. லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரி. ரீசெண்டாக அக்டோபர் 31, 2019 தான் அது ஜம்மு காஷ்மீர்லேருந்து பிரித்து லடாக்குன்ற யூனியன் டெரிட்டரி உருவாக்குனாங்க. அதோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா லே அண்டு கார்கில் சொல்கிறாங்க. அந்த யூனியன் டெரிட்டரியில் இருக்க 2 டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது. அந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே கேபிட்டல்னு சொல்கிறாங்க, லே அண்டு கார்கில். அடுத்து லெஃப்டினன்ட் கவர்னர் ராதாகிருஷ்ணன் மாத்தூர். கவனிங்க, யூனியன் டெரிட்டரினா லெஃப்டினன்ட் கவர்னர், ஸ்டேட்டுக்கு தான் கவர்னர் இருப்பாங்க. யூனியன் டெரிட்டரினா லெஃப்டினன்ட் கவர்னர் தான் இருப்பாங்க. ராதாகிருஷ்ண மாத்தூர். அந்த யூனியன் டெரிட்டரியிலேருந்து ஒரு MP மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் இருக்கார். யாருன்னா ஜம்யங் தெர்சிங் நாம்கியால். ஓகேங்களா, நாம்கியால் ஜம்யங் செரிங் டி செரிங். ஆக்சுவலி தெர்சிங் இல்லை, டி ஷெரிங் நாம்கியால். ஓகே, இந்தியாவின் முதல் ஃபுட் ப்ராசஸிங் மாநாடு 2020 நடைபெற்ற நகரம் லடாக். கிரிக்கெட் போட்டிகளின் 3 அமைப்புகளிலும் 100 போட்டிகள் ஆடிய முதல் கிரிக்கெட்டர் ரோஸ் டெய்லர். அதாவது கிரிக்கெட் மேட்சஸில் 3 டைப்ஸ் ஆஃப் மேட்சஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸ் ஆஃப் மேட்சஸ்லையுமே 100 மேட்சஸ் விளையாடி இருக்கவர் யாருன்னா ரோஸ் டெய்லர். அடுத்து 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவின் குட்வில் அம்பாசிடராக அழைக்கப்பட்ட வீரர் யாருன்னா சௌரவ் கங்குலி. 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவின் குட்வில் அம்பாசிடராக அழைக்கப்பட்ட வீரர். ஆக்சுவலி 2020 நடக்க வேண்டிய டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. பேண்டமிக் சுச்சுவேஷனால் 2020 நடக்க வேண்டியது இப்போ 2021 நடக்குது. இதோட இந்தியாவிற்கான குட்வில் அம்பாசிடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி. குட்வில் அம்பாசிடர்னால் நல்லெண்ண தூதுவர். ஓகேங்களா, அடுத்து யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரியால் இந்தியா முழுவதும் கோவிட் வேக்சினேஷனை அதிகப்படுத்த நடத்தப்பட்ட நிகழ்ச்சி எதுனா திக்கா உற்சவ். அதாவது யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோவிட் வேக்சினேஷன் போடுறத அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக நிகழ்ச்சி ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சி என்னென்னா டிக்கா உற்சவ்.
டிக்கா உற்சவ். எத்தனை நாள் நடந்திருக்குன்னா 4 நாள் நடந்திருக்கு. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா மகாத்மா ஜோதிபா ஃபூலேவோட பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, April 11. எப்போ முடிச்சிருக்காங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் பர்த்டே April 14. ஸோ இதை கனெக்ட் பண்ணி April 11 டு April 14 நடந்திருக்கு. April 11 வந்து மகாத்மா ஜோதிபா ஃபூலே அண்டு April 14 வந்து டாக்டர் அம்பேத்கர் பர்த்டே. இவங்க 2 பேர் பர்த்டேட ஞாபகமாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. என்னென்னா டிக்கா உற்சவ். 1827ங்கிறது ஜோதிபா ஃபுலே பிறந்த ஆண்டு. 1891 வந்து அம்பேத்கர் பிறந்த ஆண்டு. ஸோ இந்த கேள்வியெலாம் எதிர்பார்க்கலாம். அம்பேத்கர் பிறந்தநாளையும் மகாத்மா ஜோதிபா ஃபுலே அவர்களின் பிறந்தநாளையும் சம்மந்தப்படுத்தும் நிகழ்ச்சி எதுனா டிக்கா உற்சவ் அப்படின்னு கூட கேட்கலாம். அடுத்து, புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா சுசில் சந்திரா. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா சுசில் சந்திரா. ஏஐசிடிஇ ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து பெண்கள் மேம்பாட்டிற்காக உருவாக்கிய அவார்டு வந்து லீலாவதி அவார்டு. ஓகேங்களா, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்குது. பெண்கள் மேம்பாட்டிற்காக ஒரு அவார்டு உருவாக்கியிருக்காங்க. என்ன அவார்டுனா லீலாவதி அவார்டு. ஓகேங்களா. அடுத்து, யூனியன் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டரால் இ-சாண்டா பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தப்பட்டது. இ-சாண்டாவோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இ-சாண்டானா எலக்ட்ரானிக் சொல்யூஷன் ஃபார் ஆகுமெண்டிங் நாக்ஸா ஃபார்மர்ஸ் ட்ரேட் இன் அக்வாகல்ச்சர். இ-சாண்டா எலக்ட்ரானிக் சொல்யூஷன் ஃபார் ஆகுமெண்டிங் நாக்ஸா ஃபார்மர்ஸ் ட்ரேட் இன் அக்வாகல்ச்சர். நாக்ஸா ஃபார்மர்ஸ்னால் நாக்ஸா மீனிங் பார்ப்போம். நேஷ்னல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் அக்வாகல்ச்சர். ஓகேங்களா, அக்வாகல்ச்சர்னால் மீன் வளர்ப்பு. ஸோ மீன் வளர்ப்பு விவசாய தொழிலாளர்களுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, இ-சாண்டா. அடுத்து, ஜாம்பியா நாட்டின் புதிய அதிபர் யாருன்னா கென்னத் கவுண்டா. ஜாம்பியா நாட்டின் புதிய அதிபர் யாருன்னா கென்னத் கவுண்டா. ஜாம்பியாவோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா லசாக்கா. ஓகேங்களா. கரன்சி வந்து ஜாம்பியன் குவாச்சா கரன்சி. அடுத்து, ஆயில் அண்டு பெட்ரோலியம் பொருட்களை வாங்க இந்திய டாலர் மற்றும் இதர கரன்சிகளை பயன்படுத்தாமல் இந்திய ருப்பியை பயன்படுத்த அனுமதி அளிக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஓகேங்களா, ஈரான் தான் ஆயில் அண்டு பெட்ரோலியத்தை இது வரைக்கும் நம்ம டாலர் மற்றும் இல்லாட்டி மற்ற நாட்டு கரன்சிகளை பயன்படுத்தி வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இந்திய கரன்சியிலே வாங்க அனுமதி அளிச்சிருக்காங்க. அனுமதி அளித்த நாடு எதுனா ஈரான். ஓகேங்களா, ஈரானோட கேபிட்டல் தெஹ்ரான். ஓகேங்களா, தெஹ்ரான். அடுத்து, இந்தியாவின் லிபுலேக், காலபாணி, லிம்பியா துரா பகுதிகளை தனது புதிய அரசியல் வரைபடத்தில் உட்படுத்திய நாடு நேபாளம். ஓகேங்களா, நேபாளோட பொலிட்டிக்கல் மேப்பில் இந்தியாவோட லிபுலேக், காலபாணி, லிம்பியா துரா ஓகேங்களா இந்த பகுதியில் அவங்க பொலிட்டிக்கல் மேப்போடு சேர்த்துக்கிட்ட நாடு எதுனா நேபாளம். அடுத்து, கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிநாத், கேதார்நாத் ஆகிய நகரங்களை இணைக்கும் 440 மீட்டர் ஓகேங்களா 440 மீட்டர் நீளமுள்ள குகைப்பாதை. டனல்னா குகைப்பாதை. ஓகேங்களா, அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். உத்தரகாண்டோட கேபிட்டல் இங்கே லக்னோ தப்பாக போட்டிருக்கு. உத்தரகாண்டோட கேபிட்டல் டேராடூன். ஓகேங்களா, சிஎம் வந்து புஷ்கர் சிங் தாமி. கவர்னர் வந்து பேபி ராணி மயூரா. ஓகேங்களா, அப்போ கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிநாத், கேதார்நாத் ஆகிய நகரங்களை இணைக்கும் 440 மீட்டர் நீளமுள்ள குகைப்பாதை அமைந்துள்ள மாநிலம் எதுனா உத்தரகாண்ட். கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிநாத், கேதார்நாத் இதெல்லாமே புனித தலங்கள். ஓகேங்களா, இந்து புனித தலங்கள். ஓகே, அடுத்து, சோலார் கெப்பாசிட்டியில் உலகின் முதல் இடத்தில் உள்ள இந்தியாவின் சூரிய ஆற்றல் நிறுவனம் எதுனா அதானி கிரீன். ஓகேங்களா, சோலார் கெப்பாசிட்டி அடிப்படையில் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்க இந்தியாவுடைய சோலார் எனர்ஜி கம்பெனி. ஓகேங்களா, எதுனா அதானி கிரீன். ஓகே, அடுத்தது, இந்தியா பேஸ்டு நியூட்ரினோ அப்சர்வேட்டரி அமையவிருக்கும் மாநிலம் எதுனா தமிழ்நாடு. இந்தியா பேஸ்டு நியூட்ரினோ அப்சர்வேட்டரி அமையவே இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு. அடுத்து, த யங் மைண்ட்ஸ் என்னும்
சிறுவர் பத்திரிகை அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் அஸ்ஸாம். ஓகேங்களா. த யங் மைண்ட்ஸ் சிறுவர் பத்திரிகை அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் அஸ்ஸாம். அஸ்ஸாமோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா திஸ்பூர். சிஎம் ஹிமந்த பிஸ்வா சர்மா. கவர்னர் ஜெகதீஷ் முக்கி. அஸ்ஸாமோட கேபிட்டல் திஸ்பூர். சிஎம் ஹிமந்த பிஸ்வா சர்மா. கவர்னர் ஜெகதீஷ் முக்கி. எதுக்கு இப்போ ரீசெண்டாக பத்திரிகையில் வந்திருக்குன்னா யங் மைண்ட்ஸ் எனும் சிறுவர் பத்திரிகையை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால. ஓகே. அடுத்து, மின் திருட்டை தடுக்க தனி காவல் நிலையங்களை உருவாக்கிய இந்திய மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. யூபி. மின் திருட்டை தடுக்க ஓகேங்களா காவல் நிலையம் உருவாக்கிய இந்திய மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். நம்ம இதில் மகளிர் காவல் நிலையம் அது மட்டும், சைபர் கிரைம் காவல் நிலையம் அது மட்டும் தனித்தனியாக இருக்க மாட்டோம். அங்கே மின் திருட்டை அதாவது எலக்ட்ரிக் தெஃப்ட்டு இது தடுக்கிறதுக்குனே தனியாக போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்கியிருக்காங்க. உலகின் மிக வேகமான ஹியூமன் கால்குலேட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீலகண்ட பானு பிரகாஷ். நீலகண்ட பானு பிரகாஷ் உலகின் மிக வேகமான ஹியூமன் கால்குலேட்டர். ஓகேங்களா. அடுத்து, டோக்கியோ ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளும் இந்திய வீரர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் ஊடக ஒருங்கிணைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி.கே. சின்ஹா. பி.கே. சின்ஹா டோக்கியோ ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளும் இந்திய வீரர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் ஊடக ஒருங்கிணைப்பாளர் யாருன்னா பி.கே. சின்ஹா. அடுத்து, இந்தியாவில் சேட்டலைட் டிவி வகுப்பறைகள் செயல்படுத்த ஒப்புதல் அளித்த நிறுவனம் எதுனா இஸ்ரோ. இஸ்ரோ மீன்ஸ் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேங்களா. ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. ஃபார்மேஷன் 1969 ஆகஸ்ட் 15. ஓகேங்களா. 1969 ஆகஸ்ட் 15. உலகின் மிக ஆழமான நீச்சல் குளம் எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளதுன்னா துபாய். ஓகேங்களா. உலகின் மிக ஆழமான நீச்சல் குளம் உள்ள இடம் வந்து துபாய். அடுத்து, அமெரிக்க கடற்படையிடமிருந்து எந்த ரக ஹெலிகாப்டர்களை இந்தியா பெற்றுக்கொண்டது? MH-60R. ஓகேங்களா. MH-60R என்ற ஹெலிகாப்டர்களை அமெரிக்க கடற்படையிடமிருந்து இந்தியா பெற்றுக்கொண்டது. ஓகே. அடுத்து, திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை நவீன ரக ரிமோட் கண்ட்ரோல் துப்பாக்கியை எந்த நாட்டு நிறுவனத்துடன் இணைந்து தயாரித்துள்ளது? இஸ்ரேல். ஓகேங்களா. திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை OFT ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளி. ஓகேங்களா. நவீன ரக ரிமோட் கண்ட்ரோல் துப்பாக்கி ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளி. இனாகிரேட்டட் எப்போ ஆயிடுச்சுன்னா ஜூலை 3, 1966. ஓகேங்களா. ஜூலை 3, 1966 தான் யார் இனாகிரேட் பண்ணாங்கன்னா PM இந்திரா காந்தி, பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. ஓகேங்களா. மறுபடியும் பார்ப்போம். திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை நவீன ரக ரிமோட் கண்ட்ரோல் துப்பாக்கியை எந்த நாட்டு நிறுவனத்தினுடன் இணைந்து தயாரித்துள்ளதுன்னா இஸ்ரேல். அடுத்து, மண்டுவாதி ரயில் நிலையமானது நார்த் ஈஸ்ட் ரயில்வே ஜோனால் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? பனாரஸ் ரயில் நிலையம். மண்டுவாதி ரயில் நிலையம் பெயர் மாற்றிருக்காங்க. என்னன்னா பனாரஸ் ரயில் நிலையம். இது யாரால் மாற்றப்பட்டிருக்குன்னா நார்த் ஈஸ்ட் ரயில்வே ஜோன், வடகிழக்கு ரயில்வே மண்டலம். ஓகேங்களா. வடகிழக்கு ரயில்வே மண்டலம் பனாரஸ் ரயில் நிலையம். பனாரஸ். ஓகேங்களா. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ். அதே மட்டும் பனாரஸ் ரயில் நிலையம் இதுவுமே உத்தரப்பிரதேஷில் தான் இருக்குது. அடுத்து, டோக்கியோ ஜிம்னாஸ்டிக் போட்டிக்கான நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னா தீபக் கப்ரா. ஓகேங்களா. தீபக் கப்ரா. இது வரைக்கும் ஒலிம்பிக்கில் நடக்கிற ஜிம்னாஸ்டிக் போட்டிக்கான நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னா தீபக் கப்ரா. அடுத்து, யூஜியின் ஹால்மார்க் திட்டத்தில் இடம்பெற்றுள்ள தமிழ் டிஸ்ட்ரிக்ஸ் எத்தனைனா 24. ஓகேங்களா. யூஜினா மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு ஹால்மார்க் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதில் இணைந்துள்ள தமிழக மாவட்டங்கள் எத்தனைன்னா 24. ஓகேங்களா. 24. இந்தியாவின் ஃபஸ்ட்டு உணவு தானிய ATM தொடங்கியுள்ள ஸ்டேட் எதுனா ஹரியானா. ஓகேங்களா. இந்தியாவின் ஃபஸ்ட்டு உணவு தானிய ATM தொடங்கியுள்ள ஸ்டேட் எதுனா ஹரியானா. ஃபுட் பல்சஸ் ATM. ஓகேங்களா. தானியம் பல்சஸ். இந்தியாவின் ஃபஸ்ட்டு ஃபுட் பல்சஸ் ATM எங்கே இருக்குன்னா ஹரியானா. ஹரியானாவோட கேபிட்டல் சண்டிகர்.
சிஎம் வந்து மனோகர் லால் கட்டார். ஓகேங்களா, ஹரியானாவோட சிஎம் மனோகர் லால் கட்டார். கவர்னர் பண்டாரு தாத்ரேயா. ஓகேங்களா, கவர்னர் யாருன்னா பண்டாரு தாத்ரேயா. சிஎம் வந்து மனோகர் லால் கட்டார். ஸ்டேட் ஹரியானா. கேபிட்டல் சண்டிகர். ஓகேங்களா, அடுத்து உலகிலேயே மிக பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையம் அமைந்துள்ள நாடு எதுனா சிங்கப்பூர். ஓகேங்களா, வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பிளான்ட். ஓகேங்களா, வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பிளான்ட் அமைந்துள்ள இடம் எதுனா நாடு எதுனா சிங்கப்பூர். சிங்கப்பூரோட கேபிட்டல் சிங்கப்பூரே தான். ஓகேங்களா, பிரசிடெண்ட் யாருன்னா ஹலிமா யாக்கப். ஹலிமா யாக்கப். ஓகே, அடுத்து இந்தியாவின் முதலாவது பூவாத தாவரங்கள் தோட்டம் அமைந்துள்ள மாநிலம் எதுனா உத்தரகாண்ட். இந்தியாவின் முதலாவது பூவாத தாவரங்கள் தோட்டம் அமைந்துள்ள மாநிலம் எதுனா உத்தரகாண்ட். அடுத்தது புதிய மாஸ்டர் கார்டுகளை வழங்க தடை செய்துள்ள வங்கி எதுனா ஆர்பிஐ. புதிய மாஸ்டர் கார்டுகளை வழங்க தடை செய்துள்ள வங்கி எதுனா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது எப்போ எஸ்டாப்ளிஷ்ட் ஆச்சுன்னா April 1, 1935. April 1, 1935 ஆர்பிஐ. ஓகேங்களா, இந்தியாவின் முதல் தனியார் திரவ இயற்கை வாயு உற்பத்தி நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ள நகரம் எதுனா நாக்பூர். ஓகேங்களா, நாக்பூர் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா. இந்தியாவின் முதல் தனியார் திரவ இயற்கை வாயு உற்பத்தி நிலையம். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் லிக்விட் நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா, ப்ரொடக்ட் ஸ்டேஷன் எங்கே திறந்து வச்சுருக்காங்கன்னா நாக்பூர், மகாராஷ்டிரா. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் நடைபெற உள்ள நாடுகள், அதாவது அடுத்து உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நடக்க உள்ள நாடுகள் எதுனா சீனா அண்டு இந்தியா. சீனாவில் எப்போனா 23 நடக்க போகுது, கம்மிங் 2023. இந்தியாவில் கம்மிங் 2026 நடக்க போகுது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகள். அடுத்து த ராமாயணம் ஆஃப் ஸ்ரீ குரு கோபிந்த் சிங் ஜி. ஓகேங்களா, த ராமாயணா ஆஃப் ஸ்ரீ குரு கோபிந்த் சிங் ஜி என்ற புத்தகத்தை எழுதியவர் பல்ஜித் கௌர் துளசி. பல்ஜித் கௌர் துளசி. ஓகேங்களா, ராமாயணா ஆஃப் ஸ்ரீ குரு கோபிந்த் சிங், பல்ஜித் கௌர் துளசி. டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 14. மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை டிஎன்பிஎஸ்சி. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேங்களா, இதுதான் தேர்வாணையம். தமிழ்நாடு பொதுப்பணி தேர்வாணையம். ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கைனா 14. நபார்டு. ஓகேங்களா, நபார்டு விருது வழங்கப்பட்ட மாநில கூட்டுறவு வங்கி ஆனால் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஓகேங்களா, மாநில கூட்டுறவு. ஓகேங்களா, ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு தான் நபார்டு வந்து விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நபார்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட். ஃபார்மேஷன் அப்படின்னா July 12, 1982 தான் இது ஃபார்மேஷன் ஆச்சு. July 12, 1982. ஆர்பிஐ ஃபார்மேஷன் April 1, 1935. ஓகேங்களா, ஆர்பிஐ ஃபார்மேஷன் April 1, 1935. இதுவும் பேங்கர்ஸ் ஆஃப் த பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்கிகளுக்கெல்லாம் கடன் கொடுக்குற வங்கி தான் ஆர்பிஐ. அதே மட்டும் நபார்டு வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க், அதுக்கப்புறம் பாண்டியன் பேங்க், அது மட்டும் கிராம வங்கிகளுக்கு கடன் கொடுக்குற அமைப்பை தான் நபார்ட் பேங்க் இருக்குது. ஓகேங்களா, நபார்ட் பேங்க் நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுறது பேங்க். அடுத்தது அமெரிக்க தொழிலாளர் நலத்துறையின் தலைமை சட்ட அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி சீமா நந்தா. அமெரிக்க தொழிலாளர் நலத்துறை புரியுதுங்களா, லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், தொழிலாளர் நலத்துறை. அதோட தலைமை சட்ட அதிகாரி சீஃப் லா ஆஃபீஸர். ஓகேங்களா, சீஃப் லா ஆஃபீஸர் யாருன்னா சீமானந்தா. இது யாருன்னா இந்திய வம்சாவளி, இந்தியன் ஆரிஜின். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. அடுத்தது நீட் எக்ஸாம் தாக்கம் குறித்து தமிழக முதல்வரிடம் அறிக்கை சமர்ப்பித்த குழு எதுனா ஏகே ராஜன் குழு. ஓகேங்களா, நீட் எக்ஸாமோட ஃபீட்பேக்ஸ் பற்றி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழக முதல்வர்கிட்ட. எந்த குழுனா ஏகே ராஜன் குழு. ஓகேங்களா, ஏகே ராஜன் குழு. கோல்டன் கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வென்றவர் யாருன்னா ஸ்டெஃபி கிராஃப். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஜெர்மனி. எப்போ வாங்கியிருக்காருன்னா 1988 வாங்கியிருக்காரு ஸ்டெஃபி கிராஃப். ஓகேங்களா, ஸ்டெஃபி கிராஃப் இவங்க உமன். கிராண்ட் ஸ்லாம்.
கிராண்ட் ஸ்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். இது வந்து பேட்மிண்டன் போட்டி. இது ஒரு வருடத்தில் நடக்கணும். ஒரு வருடத்தில் நடக்கிற ஃபஸ்ட்டு என்ன நடக்கணும், ஆஸ்திரேலியா ஓப்பன் நடக்கும். அதுக்கு பிறகு ஃப்ரெஞ்ச் ஓப்பன் நடக்கும். அடுத்தது விம்பிள்டன் நடக்கும். அதுக்கு அடுத்து யூஎஸ் ஓப்பன் நடக்கும். இது எல்லாமே பேட்மிண்டன் போட்டிகள். இந்த நாளும் முடிஞ்ச இந்த நாலுத்துலேயும் வின் பண்ணவங்களுக்கு கிராண்ட் ஸ்லாம் பட்டம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஆஸ்திரேலியா ஓப்பன் இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்லேயே வரும் பாருங்கள். ஏஎஃப் வரும். அடுத்தது கடைசி 2 எழுத்து மட்டும் மாற்றி வரும். யூவிடபிள்யூ தானே, ஆனால் இங்கே டபிள்யூ வந்துட்டு தான் யூ வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியன் ஓப்பன், ஃப்ரெஞ்ச் ஓப்பன், விம்பிள்டன் ஓப்பன், யூஎஸ் ஓப்பன், இது 4 ஓப்பன் போட்டியிலும் பேட்மிண்டன் போட்டிகள். இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு கிராண்ட் ஸ்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கோல்டன் கிராண்ட் ஸ்லாம்ங்கிறது என்னென்னா, இந்த கிராண்ட் ஸ்லாம் ஜெயிச்சுட்டு 4 போட்டிகளையும் ஜெயிச்சுட்டா கிராண்ட் ஸ்லாம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வருடத்தில் ஒலிம்பிக் நடந்திருந்தால் அந்த ஒலிம்பிக்லேயும் ஜெயித்தவங்களுக்கு கொடுக்கறது தான் கோல்டன் ஸ்லாம். ஓகேங்களா. கோல்டன் ஸ்லாம், கோல்டன் கிராண்ட் ஸ்லாம் இல்லாட்டி கோல்டன் ஸ்லாம் சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஸ்டெஃபி கிராஃப் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து நோவோ ஜோக்கோவிச் இப்போ இருக்கார், ஒரு மென்ஸ் இருக்கார். அவர் வந்து ஆஸ்திரேலியா ஓப்பன், ஃப்ரெஞ்ச் ஓப்பன், விம்பிள்டன் ஓப்பன், யூஎஸ் ஓப்பன் இந்த இயரில் எல்லாமே ஜெயிச்சிருக்காரு. அவர் இப்போ 2020 ஒலிம்பிக்கில் 2020 ஒலிம்பிக் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் அவர் ஜெயிச்சாருன்னா அவருக்கு கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வாங்குறாரா இல்லையா அப்படின்னு. ஓகே, இப்போ அடுத்து போவோம். ஸ்ரீஷா பண்ட்லா பயணித்த விண்கலத்தின் பெயர் எதுனா யூனிட்டி 22. ஓகேங்களா. ஸ்ரீஷா பண்ட்லா இவங்க தான் வந்து விண்வெளிக்கு டூர் போனவங்க. ஓகேங்களா. விண்வெளிக்கு ஒரு கம்பெனி, அதாவது ஸ்பேஸ் கம்பெனி வந்து டூருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் செலக்ட் ஆனவங்க தான் ஸ்ரீஷா பண்ட்லா, இந்தியாவை சேர்ந்தாங்க. இவங்க பயணித்த விண்கலத்தின் பெயர் என்ன, யூனிட்டி 22. ஓகேங்களா. யூனிட்டி 22. கம்பெனி எதுனா விர்ஜின் கேலக்டிக். ஸ்பேஸ் கம்பெனி பேர் விர்ஜின் கேலக்டிக். ஃபவுண்டர் யாருன்னா ரிச்சர்ட் பிரான்சன். ஓகேவா. ரிச்சர்ட் பிரான்சன். ஒளியை விட 9 மடங்கு வேகத்தில் செல்லும் ஜிர்கோன் ஹைப்பர்சோனிக் மிசைல். ஓகேங்களா. ஏவுகணை ஜிர்கோன் ஹைப்பர்சோனிக் மிசைல் பரிசோதித்த நாடு எதுனா ரஷ்யா. ஒளியை விட 9 மடங்கு வேகத்தில் செல்லுமா, சவுண்டை விட 9 மடங்கு வேகத்தில் செல்லும் ஜிர்கோன் ஹைப்பர்சோனிக் மிசைல் பரிசோதித்த நாடு எதுனா ரஷ்யா. ஓகே. ஸ்பீட் ஆஃப் லைட், சாரி இங்கே லைட் கிடையாது, சவுண்டு. ஓகேங்களா. ஸ்பீட் ஆஃப் சவுண்டுங்களா, அதோட டிஸ்டன்ஸ் பார்ப்போம். இது கிடையாது. ஸ்பீட் ஆஃப் சவுண்டு பார்த்தீங்கன்னா 343 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா. இதுதான் சவுண்டோட ஸ்பீட் ஆஃப் சவுண்டு 343 மீட்டர் பர் செகண்ட். இதை மாற்றிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒளியை விட 9 மடங்கு வேகத்தில் செல்லும் ஜிர்கோன் ஹைப்பர்சோனிக் மிசைல் பரிசோதித்த நாடு எதுனா ரஷ்யா. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஈக்குவல் டு 343 மீட்டர் பெர் செகண்டு. ஆனால் ஸ்பீட் ஆஃப் லைட் இதுவும் கரெக்டு தான். ஸ்பீட் ஆஃப் லைட்னு நம்ம பார்த்தோம் தனியாக படிக்கிறப்ப, லைட்டோட ஸ்பீடு, அதாவது வெளிச்சத்தோட ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3 lakh கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஓகேங்களா. இது வந்து வெளிச்சத்தோட ஸ்பீடு. சவுண்டோட ஸ்பீடு வந்து 343 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய மண்பானைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் எதுனா மயிலாடும் பாறை. இது எங்கே இருக்குன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட். போன 3 ஜூலை கரண்ட் ஈவெண்ட்டில் இதே மட்டும் ஒன்று பார்த்தோம். என்னென்னா 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ்நாடோட நீர் மேலாண்மை கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் எதுன்னு பார்த்தோம், வந்தவாசி. இது மயிலாடும் பாறை 2500 ஆண்டுகளுக்கு, இதுக்கு அதுக்கும் முற்பட்டது. ஓகேங்களா. மண்பானைகள் மயிலாடும் பாறை தேனி டிஸ்ட்ரிக்ட். அடுத்து மத்திய விளையாட்டு அமைச்சகத்தால் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பாக அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு எதுனா வாக்கோ இந்தியா கிக் பாக்ஸிங் ஃபெடரேஷன். ஓகேங்களா. மத்திய விளையாட்டு அமைச்சகம் வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனாக அங்கீகரிக்கப்பட்டிருக்க ஃபெடரேஷன் எதுனா வாக்கோ இந்தியா கிக் பாக்ஸிங் ஃபெடரேஷன். ஓகேங்களா. இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க மத்திய விளையாட்டு அமைச்சகம். இந்தியாவின் முதல் மத்திய மருந்து ஆய்வகம் நிறுவப்பட்டுள்ள மாநிலம் எதுனா ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா. இந்தியாவோட முதல் மத்திய மருந்து ஆய்வகம். ஓகேங்களா. சென்ட்ரல் ட்ரக்ஸ் லேபார்டரி. ஓகேங்களா. சென்ட்ரல் ட்ரக்ஸ் லேபார்டரி ஃபஸ்ட்டு இந்தியாவில் நிறுவியிருக்காங்க. எந்த மாநிலத்தில்னா
ஹிமாச்சல் பிரதேஷ். கேபிட்டல் வந்து பாருங்கள் ஷிம்லா, அது வந்து சம்மர் கேபிட்டல். தர்மசாலா வந்து வின்டர் கேபிட்டல். அப்போ ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு 2 கேபிட்டல் இருக்குது, ஒன்று ஷிம்லா, இன்னொன்று தர்மசாலா. எது சம்மர் எது வின்டர்னு குழப்பிக்க வேணாம். எஸ் ஓகேங்களா. ஷிம்லா தான் சம்மர் கேபிட்டல், எஸ். தர்மசாலா வந்து வின்டர் கேபிட்டல் ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு. இங்கே சிஎம் யாருன்னு பார்த்தா ஜெய்ராம் தாக்கூர், ஓகேங்களா. ஹிமாச்சல் பிரதேஷோட சிஎம் வந்து ஜெய்ராம் தாக்கூர். கவர்னர் வந்து ராஜேந்திர விஸ்வேந்திர அர்லேக்கர், ஓகேங்களா. ARLEKAR, ஓகேங்களா, அர்லேக்கர். ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கவர்னர். சிஎம் வந்து ஜெய்ராம் தாக்கூர், ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்து இந்தியன் நேவி சீஃப் அட்மிரல், ஓகேங்களா. இந்தியன் நேவியோட சீஃப் அட்மிரல் யாருன்னா கரம்பீர் சிங், ஓகேங்களா. விர்ச்சுவலாக கலந்து கொண்ட பிரெஞ்சு நேவியால் ஏற்பாடு செய்யப்பட்ட IONS நடைபெற்ற இடம் எதுனா ரீயூனியன் ஐலாண்ட், ஓகேங்களா. ரீயூனியன் ஐலாண்ட். இந்தியன் நேவி சீஃப் அட்மிரல் யாருன்னா கரம்பீர் சிங். விர்ச்சுவல், அதாவது ஆன்லைனில் கலந்துக்கிட்டார். விர்ச்சுவலாக கலந்து கொண்ட பிரெஞ்சு நேவியால் ஏற்பாடு செய்யப்பட்ட IONS. பிரெஞ்சு நேவி ஏற்பாடு செஞ்சுருக்கு IONS, ஓகேங்களா. IONSனால் இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம். இது ஒரு நிகழ்ச்சி, இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம். இது ஒரு பயிற்சி மாட்டோம்னு நினைக்கிறேன். இந்தியன் ஓஷன் நேஷனல் IONS இதை ஏற்பாடு செஞ்சுருக்கிறது யாருன்னா ஃப்ரெஞ்சு நேவி. இந்தியாவோட நேவி சீஃப் அட்மிரல் கலந்துக்கிட்டார், ஓகேங்களா. இது எங்கே நடந்திருக்குன்னா ரீயூனியன் ஐலாண்டு. ரீயூனியன் ஐலாண்டோட கேபிட்டல் எதுனா செயின்ட் டென்னிஸ், ஓகேங்களா. செயின்ட் டென்னிஸ். ரீயூனியன் ஐலாண்டோட கேபிட்டல் செயின்ட் டென்னிஸ். அடுத்து குளோபல் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இண்டெக்ஸ், ஓகேங்களா, 2021. இந்த இண்டெக்ஸ்னாவே ரேங்க்கு தான். சில நாடுகளில் இந்த இதில் பட்டியல்றது தான் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், அதுதான் படிப்போம். குளோபல் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இண்டெக்ஸ். குளோபல் ஸ்டார்ட் அப், உலக ஸ்டார்ட் அப்னா தொழில் தொடங்குறது, ஓகேங்களா. ஸ்டார்ட் அப், குளோபல் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் இண்டெக்ஸ். இதில் வந்து இந்தியாவோட ரேங்க்கு பார்த்தீங்கன்னா 20வது இடம் பிடிச்சிருக்கு, ஓகேங்களா. இந்தியாவோட ஈகோசிஸ்டத்தில் குளோபல் ஸ்டார்ட் அப் எத்தனை உலகத்தில் வரிசைப்படுத்துகிறப்ப இந்தியா 20வது ரேங்கை பிடிச்சிருக்கு. அடுத்தது 48. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஓமன் நடத்தவிருக்கும் ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் நடைபெற இடம் எதுனா இந்தூர். இந்தூர் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷ், ஓகேங்களா. அப்போ இந்தியாவில் தான் ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் நடக்க போது. யார் நடத்துகிறாங்கன்னா UAE மற்றும் ஓமன். எங்கே நடத்துகிறாங்கன்னா இந்தூர், மத்திய பிரதேஷ். பார்த்துக்கோங்க. கேபிட்டல் பார்த்திங்கன்னா போபால், மத்திய பிரதேஷோட கேபிட்டல் போபால். சிஎம் வந்து சிவராஜ் சிங் சௌகான். கவர்னர் வந்து C பட்டேல், ஓகேங்களா. பட்டேல், கவர்னர் பட்டேல். சிஎம் வந்து சிவராஜ் சிங் சௌகான். மத்திய பிரதேஷோட கேபிட்டல் போபால். அடுத்தது KK வேணுகோபால் வாஸ் ரீஅப்பாயிண்டட் அஸ் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. அட்டார்னி ஜெனரல், இந்திய வழக்குரைஞர் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. KK வேணுகோபால் ரீஅப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. அட்டார்னி ஜெனரலோட கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 76, ஓகேங்களா. 76 ரீஅப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. அடுத்து WEFஸோட குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ். இப்போ தான் இண்டெக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ரேங்க் கொடுப்பாங்க, அதுதான். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், WEFனா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், இது புரியுதுங்களா. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்துடைய குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ், அவங்க வந்து இந்த இண்டெக்ஸை வெளியிட்டிருக்காங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், ஓகேங்களா. இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 87 எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ், ஓகேங்களா. எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 87. அடுத்தது இந்தியாவின் முதல் முற்றிலும் மின்மயமாக்கப்பட்ட ரயில்வே ஜோன் எதுக்குன்னா மேற்கு மத்திய ரயில்வே மண்டலம், புரியுங்களா. மேற்கு மத்திய ரயில்வே மண்டலம், வெஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வே ஜோன், ஓகேங்களா. இந்தியாவின் முதல் முற்றிலும் மின்மயமாக்கப்பட்ட ஃபுல்லி எலக்ட்ரிஃபைடு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஃபுல்லி எலக்ட்ரிஃபைடு ரயில்வே ஜோன் எதுனா மேற்கு மத்திய மண்டலம், வெஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வே ஜோன், ஓகேங்களா. அடுத்து 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் ஸ்விம்மிங்கில் 57.45 செகண்ட்ஸ்க்குள் நீந்தி வேர்ல்டு ரெக்கார்டை முறியடித்த ஆஸ்திரேலிய வீரர் யாருன்னா கெய்லி மெக்கோவன், ஓகேங்களா. கெய்லி மெக்கோவன் 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் ஸ்விம்மிங், ஓகேங்களா. 57.45 செகண்டுக்குள் நீந்தி வேர்ல்டு ரெக்கார்ட், ஏற்கனவே இருந்த வேர்ல்டு ரெக்கார்டை இந்த செகண்ட் நீந்தி முறியடிச்சிட்டாங்க, ஓகேங்களா. ஆஸ்திரேலிய வீரர்னா கெய்லி மெக்கோவன். பேண்டமிக்காக ஆரோக்கியம் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் லோனை தொடங்கிய வங்கி எதுனா SBI பேங்க், ஓகேங்களா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பை. பேண்டமிக்காக ஆரோக்கியம் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் லோன், ஆரோக்கியம்
ஹெல்த் கேர் பிஸ்னஸ் லோன் தொடங்கியிருக்க பேங்க் எதுனா எஸ்பிஐ பேங்க். அடுத்தது மொபைல் நம்பருக்கு பணம் செலுத்தும் பே யுவர் கான்டாக்ட். ஓகேங்களா, பே யுவர் கான்டாக்ட் வசதியை தொடங்கியுள்ள வங்கி எதுனா கொட்டக் மஹேந்திரா பேங்க். இப்போ நம்ம பேடிஎம் கூகுள் பேலாம் நம்பரில் நம்ம பே பண்ணுறோம், அக்கௌண்ட் தேவை இல்லாமல் நம்ம மொபைல் நம்பருக்கே பே பண்ணுறோம். அதே மட்டும் வசதியை ஏற்படுத்தியுள்ள பேங்க் எதுனா கொட்டக் மஹேந்திரா பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பை. அந்த சிஸ்டத்தோட பேர் என்னென்னா பே யுவர் கான்டாக்ட். ஓகேங்களா. அடுத்து ஐஎம்ஓ அமைப்பு டிஓஎஸ் டே கொண்டாடும் ஆண்டு தினம் எப்போனா ஜூன் 25. ஓகேங்களா, ஜூன் 25 தான் ஐஎம்ஓ அமைப்பு டிஓஎஸ்ன்ற டே கொண்டாடுறாங்க. ஐஎம்ஓனா இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். அடுத்து டாஸ்னா டே ஆஃப் சீஃபேரர்னு சொல்கிறாங்களா. ஓகேங்களா, டே ஆஃப் சீஃபேரர் மேரிடைம் ஆர்கனைசேஷன் எப்போனா ஜூன் 25. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் 55 ஒன்லைனர் பார்த்துருக்கோம். ஆல் தி பெஸ்ட். நன்றி.